சாரி வியூயர்ஸ், ஒரு சின்ன அந்த சாப்டர் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் படிக்கும்போது எண்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஸ்டாப் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஸோ நவ் லெட் மீ கண்டினியூ. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாப்டரா இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். இப்போ பாகம் 1 அத்தியாயம் 2 அதனுடைய 2வது பாதியை பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 2 அத்தியாயம் 2. அப்போது அத்வைத சுவாமிகள், அப்பனே நிறுத்திக்கொள், தடி உன்னுடைய கையிலேயே இருக்கட்டும். அப்படியே நீ உன் கைத்தடியால் என்னை அடித்தாலும் அதற்காக நான் கோபம் கொள்ள மாட்டேன். உன்னுடன் சண்டைக்கு வரவும் மாட்டேன். அடிப்பதும் பிரம்மம், அடிபடுவதும் பிரம்மம். என்னை நீ அடித்தால் உன்னையே அடித்துக் கொள்கிறவன் ஆகிறாய் என்றார். ஆழ்வார்க்கடியான் நம்பி, இதோ எல்லோரும் பாருங்கள், பிரம்மத்தை பரபிரம்மம் திருச்சாத்து சாத்தப் போகிறது. என்னை நானே தடி கொண்டு தாக்கப் போகிறேன் என்று தடியை சுழற்றி கொண்டு சுவாமிகளை நெருங்கினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வல்லவரையனுக்கு ஒரு கணம் அந்த முன்குடுமி நம்பியின் கைத்தடியை வழிமறித்து பிடுங்கிக் கொண்டு அவனை அந்த தடியினால் 4 திருச்சாத்து சாத்தலாமா என்று தோன்றியது. ஆனால் திடீரென்று சுவாமியாரை காணோம். கூட்டத்தில் புகுந்து அவர் மறைந்து விட்டார். அதை பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவ கோஷ்டியார் மேலும் ஆர்ப்பரித்தார்கள். ஆழ்வார்க்கடியான் வீரசைவருடைய பக்கமாக திரும்பி, ஓய் பாததூளி பட்டரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? மேலும் வாதம் செய்ய விரும்புகிறீரா அல்லது சுவாமியாரை போல் நீரும் ஓட்டம் எடுக்கிறீரா என்றான். நானா? ஒரு நாளும் நான் அந்த வாய் வேதாந்தியை போல் ஓட்டம் எடுக்க மாட்டேன். என்னையும் உம்முடைய கண்ணன் என்று நினைத்தீரோ? கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி உண்டு மத்தால் அடிபட்டவன் தானே உம்முடைய கண்ணன் என்று பாததூளி பட்டர் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டான். ஏன் காணும்? உம்முடைய பரமசிவன் பிட்டுக்கு மண் சுமந்து முதுகில் அடிபட்டதை மறந்து விட்டீரோ என்று கேட்டுக்கொண்டு கைத்தடியை வீசிக்கொண்டு வீரசைவர் அருகில் நெருங்கினான். ஆழ்வார்க்கடியான் நல்ல குண்டாதி குண்டன். வீரசைவராகிய பாததூளி பட்டரோ சற்று மெலிந்த மனிதர். மேற்கூறிய இருவரையும் விவாதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தவர்கள் தாங்களும் கை கலக்க ஆயத்தமாகி ஆரவாரம் செய்தார்கள். இந்த மூடச்சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வல்லவரையன் மனதில் உண்டாயிற்று. அவன் நின்ற இடத்திலிருந்து சற்று முன்னால் வந்து, எதற்காக ஐயா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள்? வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா? சண்டைக்கு தினவு எடுத்தால் ஈழ நாட்டுக்கு போவதுதானே? அங்கே பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறதே என்றான். நம்பி சட்டென்று அவனை திரும்பி பார்த்து, இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன் என்றான். கூட்டத்திலே இருந்தவர்களில் சிலருக்கு வந்தியத்தேவனுடைய வீரத்தோற்றமும் அவனுடைய அழகிய முகவிலாசமும் பிடித்திருந்தன. தம்பி, நீ சொல்லு, இந்த சண்டைக்காரர்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லு. உனக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு தெரிந்த நியாயத்தை சொல்கிறேன். சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்வதாக தெரியவில்லை. அவர்கள் சிநேகமாகவும் சுமூகமாகவும் இருந்து வருகிறார்கள். அப்படி இருக்க இந்த நம்பியும் பட்டரும் எதற்காக சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வல்லவரையன் கூறியதை கேட்டு அக்கூட்டத்தில் பலரும் நகைத்தார்கள். அப்போது வீரசைவ பட்டர், இந்த பிள்ளை அறிவாளியாகவே தோன்றுகிறான். ஆனால் வேடிக்கை பேச்சினால் மட்டும் விவாதம் தீர்ந்து விடுமா? சிவபெருமான் திருமாலை விட பெரிய தெய்வமா இல்லையா என்ற கேள்விக்கு இவன் விடை சொல்லட்டும் என்றார். சிவனும் பெரிய தெய்வம்தான், திருமாலும் பெரிய தெய்வம்தான். இருவரும் சமமான தெய்வங்கள். யாரை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள், சண்டை எதற்கு என்றான் வல்லவரையன். அது எப்படி சொல்லலாம்? சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன என்று ஆழ்வார்க்கடியான் அதட்டி கேட்டான். ஆதாரமா? இதோ சொல்கிறேன். நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்தேன். அதே சமயத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார். இருவரும் சம ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய உயரம் ஒன்றாகவே இருந்தது. ஆயினும் ஐயத்துக்கு இடமின்றி என் கையினால் முழம் போட்டு இருவர் உயரத்தையும் அளந்து பார்த்தேன். அடப்பிள்ளாய், பரிகாசமா செய்கிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கர்ஜனை செய்தான். கூட்டத்தினர், சொல்லு தம்பி சொல்லு என்று ஆரப்பரித்தார்கள். அளந்து பார்த்ததில் இருவரும் சமமான உயரமே இருந்தார்கள். அதோடு விடாமல் சிவனையும் திருமாலையும் நேரிலேயே கேட்டுவிட்டேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயிலே மண்ணு என்று சொன்னார்கள். அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுகிறவர்களின் வாயிலை போடுவதற்கு இந்த பிடி மண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறி வல்லவரையன் மூடியிருந்த தனது வலக்கையை திறந்து காட்டினான். அதற்குள்ளே ஒரு பிடி மண் இருந்தது. அதை ஊசி உதறினான். கூட்டத்தில் இருந்தவர்களில் பலர் அப்போது பெரும் உற்சாகம் கொண்டு தலைக்கு தலை தரையில் இருந்த ஒரு பிடி மண் எடுத்து நம்பியின் தலையிலும் பட்டர் தலையிலும் வீசி எறிய ஆரம்பித்தார்கள்.
இந்த தூரக்கிரக செயலை சிலர் தடுக்க முயன்றார்கள். அடே தூர்த்தர்களா, நாஸ்திகர்களா என்று சொல்லிக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் தன் கைத்தடியை சுழற்றி கொண்டு கூட்டத்திற்குள் பிரவேசித்தான். ஒரு பெரிய கலவரமும் அடிதடி சண்டையும் அப்போது அங்கே நிகழும் போல் இருந்தன. நல்ல வேளையாக அந்த சமயத்தில் சற்று தூரத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. சூராதி சூரர் வீரபிரதாபர் மாரபாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார், 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியர், சோழ நாட்டு தனாதிகாரி, தானியாதிகாரி, பண்டார நாயகர், இறை விதிக்கும் தேவர், பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார், பராக் பராக் வழிவிடுங்கள் என்று இடிமுழக்க குரலில் கட்டியம் கூறுதல் கேட்டது. இவ்வாறு கட்டியம் கூறியவர்கள் முதலில் வந்தார்கள். பிறகு முரசு அடிப்பவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் பனைமரக்கொடி தாங்குவோர் வந்தார்கள். பின்னர் கையில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் கம்பீரமாக நடந்து வந்தார்கள். இவர்களுக்கு பின்னால் வந்த அலங்கரித்த யானையின் மீது ஆஜானுபாகுவான கரிய திருமேனியர் ஒருவர் வீற்றிருந்தார். மத்த கஜத்தின் மேல் அந்த வீரர் வீற்றிருந்த காட்சி ஒரு மாமலை சிகரத்தின் மீது கரிய கொண்டல் ஒன்று தாக்கியது போல் இருந்தது. கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் சாலையின் இருபுறத்திலும் வந்து நின்றது போல் வல்லவரையனும் வந்து நின்று பார்த்தான். யானை மீது இருந்தவர்தான் பழுவேட்டரையர் என்பதை ஊகித்துக் கொண்டான். யானைக்கு பின்னால் பட்டுத்திரையினால் மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது. அதற்குள் இருப்பது யாரோ என்று வல்லவரையன் சிந்திப்பதற்குள்ளே செக்க சிவந்த நிறத்துடன் வளையல்களும் கங்கணங்களும் அணிந்த ஒரு கரம் சிவிகைக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு பல்லக்கின் பட்டுத்திரையை சிறிது விலக்கியது. மேகத்தினால் மூடப்பட்டிருந்த பூரண சந்திர மேகத்திரை விலகியதும் பளீரென்று ஒளி வீசுவது போல் சிவிகைக்குள்ளே காந்திமயமான ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. பெண் குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வல்லவரையனுக்கு உண்டு என்றாலும் அந்த பெண்ணின் முகம் பிரகாசமான பூரண சந்திரனையொத்த பொன்முகமாயிருந்தாலும் எக்காரணத்தினாலோ வல்லவரையனுக்கு அம்முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை. இனம் தெரியாத பயமும் அருவருப்பும் ஏற்பட்டன. அதே நேரத்தில் அந்த பெண்ணின் கண்கள் வல்லவரையனுக்கு அருகில் உற்று நோக்கின. மறுகணம் ஒரு பீதிகரமான பெண் குரலில் கிரீச் என்று கூச்சல் கேட்டது. உடனே சிவிகையின் பட்டுத்திரை முன்போல் மூடிக்கொண்டது. வல்லவரையன் தன் அக்கம் பக்கத்தில் நோக்கினான். தனக்கு அருகில் எதையோ யாரையோ பார்த்துவிட்டுதான் அந்த மாது கிரீச்சிட்டு விட்டு சிவிகை திரையை மூடிக்கொண்டாள் என்று அவன் உள்ளுணர்ச்சி சொல்லிற்று. எனவே சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் தனக்கு சற்று பின்னால் ஒரு புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு நிற்பதை கண்டான். அந்த வீர வைஷ்ணவ நம்பியினுடைய முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்து கோர வடிவமாக மாறியிருப்பதையும் பார்த்தான். வல்லவரையனுடைய உள்ளத்தில் காரணம் விளங்காத திகைப்பும் அருவருப்பும் ஏற்பட்டன. 2வது அத்தியாயம் முடிவடைந்தது. இப்போ வெற்றிகரமா செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டேன். எனக்கே சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க இன்னைக்கும் கேட்டுட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சாரி, முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன். நானே இந்த வீடியோவை பார்த்து இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். இதை எப்படி லைவ்ல யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு அதை ஸ்டாப் பண்ணி எடிட் பண்ற அந்த இதெல்லாம் இன்னும் இல்லை. அண்ட் இப்போ 4 நாளைக்கு நான் இங்க இல்லை, இந்த ஈஸ்டர் ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு போறோம். ஸோ அதனால நம்ம மறுபடியும் செவ்வாய் மாலை சந்திப்போம். என்னடா 2 சாப்டர் படிச்சு ஆளை காணமே ஓடி போயிட்டாலே அப்படின்ட்டு நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்றேன். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத இருக்கிற வரைக்கும் நான் கண்டினியூ பண்றேன். ஸோ லெட்ஸ் மீட் ஆன் டியூஸ்டே 26th சாப்டர் 3 படிப்போம் அன்னைக்கு. நன்றி. மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ. பாய். அன்டில் தென் என்ஜாய் யோர் லைஃப். பாய்.